நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேவ ஆவியானவர்கள் மத்தியிலே இறங்கி வரும்படிக்காக ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கும்படிக்காக ஓ உம்முடைய வல்லமை ஒரு விஷயம் இறங்கி வரட்டும் அப்பா. நீர் ஆளுகை செய்கிறவர் ஆளுகை செய்வதற்கா இறங்கி வருவீராக சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிறைத்து எங்களை ஆளுகை செய்யும்படிக்கா இறங்கி வாரும் அப்பா. வல்லமையா நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையா கடைசி ஒரு முறை சொல்லுவோம். வல்லமையால் உம்முடைய வல்லமையை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளை நிரப்பும்படிக்காக நீர் ஆளுகை செய்வீராக. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் டென்ட் ஆஃப் பிரைஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஜாய் டிவியின் வழியாக உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனை துதிக்கும்படிக்காய் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். நம் சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 145 முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து வேதம் சொல்லுகிறது, எங்கு அவருடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினாலே உயர்த்த அவர்கள் நடுவிலே ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வருகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மனதோடு, ஒருவேளை பிரச்சனை நிமித்தம், சூழ்நிலை மாற்றத்து நிமித்தம் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து நம்ம எல்லாம் நல்லா உற்சாகமாய் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. நம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே அப்படியே நல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாக ஹல்லேலூயா. வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
இன்று அகமகிழ்வோம். ஆமென். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. சொல்லுவோமா? இன்று ஆகமாக நல்ல சந்தோஷமாக தேவனை என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆராதிப்போம். பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நமக்கு இந்நாள் வரையிலும் உதவி செய்து நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வந்து நமது பக்கம் துணையாய் நின்று உலக மனிதர்கள் 1000 பேர்கள் எழும்பினாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆண்டவருடைய வல்லமை நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தது. அவர்களை நினைத்து எண்ணி அவரை ஆராதிப்போம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுமா? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுமா? முழு பலத்தோடு முழு அபிஷேகத்தோடு சொல்லுமா? தோல்வி இல்லை. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஆமென். சொல்லுவோம். இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அப்படியே உயர்த்தி அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தருவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு. உயர்த்துகிறோம். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடு. என்றும் உள்ளது உமது பேரன்பு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவே. சொல்லுமா? உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். மறுபடியும் சொல்லுமா? என்றும் உள்ளது. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவே. ஓ துன்ப வேளையில் நோக்கி அப்பா துணையாய் வந்தீர். என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பி என் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம். ஓ அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஜீவனுள்ள
நாட்களெல்லாம் நம்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. உயர்த்துவோம் ஆண்டவரே, என்னுடைய துதிகள் உமக்கே அப்பா. இயேசுவே பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடும். அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவன். உயர்த்துவமா இருக்கிற இடங்கள் அப்பாவின் எங்களுடைய துதிகள் உமக்கே அப்பான்னு சொல்லி இதயத்தின் ஆழத்தில் நல்லா சத்தமா உயர்த்துவோம். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் வீதம் வழி நடத்தும், கண்மணி போல அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவன். அவரை உயர்த்திக் கொண்டே இருப்போமா? அல்லேலூயா கர்த்தருக்கே, இயேசுவே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நாம் பாடின வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கண்மணி போல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். துதிகள், ஸ்தோத்திரங்கள், எல்லா மகிமையும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நடந்தாலும் தாமதமாய் இருந்தாலும் இன்னும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் உன் நினைவில் ஒன்று மட்டும் வைத்து தெரிந்து கொண்டு நீ ஆராதிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்காய் கர்த்தரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி நினைவு கூர்ந்தபடி என்னோடு கூட சேர்ந்து இந்த ஒரு கவியை பாடி சந்தோஷமாய் உற்சாகமாய் நல்லா இருக்கிற இடங்கள்ல எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா
பரிசுத்தரே. சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. வல்லமை அல்லேலூயா ராஜனுக்கே. தோல்வி இல்லை நமக்கு. சொல்லுவோம் வெற்றி பவனி செல்வேன். சொல்லுவோம் அறிக்கை செய்வோமா? தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி தோல்வி இல்லை. வெற்றி ஆண்டவர் படைத்த சுலோமா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாவிது. இன்று அகமகிழ்வோம், ஓ அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஜீசஸ் அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம். ஆமென். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உயர்த்த உயர்த்த உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை இறங்குவதாக. அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுவோமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தரு. உயர்த்துவோமா? உயர்த்துவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தோடு அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெரிந்த தேவனுக்கு உயர்த்தும்படி என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய வாய்கள் திறந்து சொல்லட்டும், உங்களுடைய நாமங்கள் பாடட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தபடியாய் ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வல்லமையா இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமையின் மேகம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு மகிமையின் மேகத்தை கர்த்தர் இறக்கி இருக்கிறார். பாருங்க, அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு கண்களை மூடி முழு இருதயத்தோடு என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறது உம்முடைய பிரசன்னத்திற்காக மட்டுமே என்று சொல்லி உம்முடைய மகிமைக்காக ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக ஏங்கி நிற்கிறோம். உம் பிள்ளையா எங்களை மாற்றுவீரா அறிக்கை செய்தவர்களாக என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக என் இயேசுவே, என்
ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே உம் பிள்ளையாய் மாற்றிடுமே என் இயேசுவே என் ராஜன் சொல்லுவோம். ஆண்டவரே இந்த பிரச்சனத்திற்காய் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், உம்முடைய வல்லமைக்காய் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். என் இயேசு ஆண்டவரே என் ராஜனே நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் உம்முடைய பிரச்சனத்திற்காக உம்முடைய சமூகத்தில். வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்தில். என் இயேசுவே என் இயேசுவே அப்பா என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை நீர் என் நோய்கள் சுமந்து நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் எந்தன் மருத்துவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோமா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமே. ஆராதனை 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 இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே.
கரங்களை உயர்த்தி அசைந்து சொல்லுவோமா? ஓ ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டும் ஆராதனை ஆராதனை இயேசு. ஆண்டவரே, ஆராதனை உமக்கு நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. கடைசியாக ரெண்டு கரங்களை வானத்திற்கு நிறைவேற்று. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக சொல்லி கடைசி முறை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தினோர்களா அப்பாவை நோக்கி முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு மனதோடு சொல்லுவோமா? என்னோடு கூட சேர்ந்து என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன். சொல்லுவோமா? உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. கடைசி ஒரு முறை கரங்களை உயர்த்தி உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுவே. என் இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. என் ராஜனே, நாங்கள் ஏங்குகிறோம் சமூகத்தில். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. இதயத்தில் பாரத்தை வைத்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, வாலிபர்களே, நீங்கள் யாராக எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் இந்த ஆராதனை வேளையிலே ஒரு தேவ பலத்தோடு தேவ அபிஷேகத்தோடு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாவற்றையும் அவரை ஆராதிக்கும் போதே சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மாற்றிக் கொண்டிருந்தார். நீங்கள் உணர்வீர்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். முழு அபிஷேகத்தோடு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவிருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் கடைசியாக அறிக்கை செய்து முடிக்கலாமா? உம் ரத்தத்தால் என்னை கழுவிடுமே. என்னை மாற்றிடுமே. ரத்தத்தால் ஆண்டவரே,
ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய அபிஷேகம் கடந்து போகட்டும். உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் கடந்து போவதாக. உம்முடைய ரத்தம் இப்பொழுது கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படுவதாக. நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களையும் நினைத்து எங்கள் ஆராதனையும் நீர் விரும்பினபடியால் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையில் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மீதும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீ பேசுங்க, பேசும்படிக்காய் செவிகளை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக தேவனை ஆராதித்தீர்கள். அவருடைய வல்லமை பயங்கரமாக மர்மத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாய் முக்கியமான ஒரு நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம் தேவனை நேரம் வரைக்கும் ஆராதித்தோம், பாடினோம், அவரை உயர்த்தினோம், நம்ம அவரோடு கூட பேசினோம். இப்போது நமக்கு என்ன நேரம் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் காத்து கொண்டிருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களுடைய இருதயத்தை தேற்றும்படிக்காய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் சாம் ஜெபசிங் ஐயா அவர்களே நாங்கள் வரவேற்கிறோம். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார். நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். டென்ட் ஆஃப் பிரைஸ் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ச்சியாய் ஆண்டவரை ஆராதிப்பதும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த மிக பாக்கியமான ஒரு காரியம், மிக ஸ்லாக்கியமான ஒரு காரியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் வேதம் முழுவதிலும் சரி, இந்த காலகட்டத்திலும் சரி, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தி காண்பிக்கிறார் என்றால் துதிக்கிற மனிதர்களை அதிகமாய் ஆண்டவர் தேசத்தில் உயர்த்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் அந்த மனிதன் தேவனை சார்ந்திருக்கிறான் அல்லது தேவனோடு கூட இருக்கிறான். தேவனை புகழுவதிலே அவனுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை அது காட்டுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, உயர்த்துகிறோமோ, பாடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வருகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். போன வாரம் அநேகர் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். இந்த நாளிலும் நாங்கள் உங்களோடு கூட ஆராதனையிலும் வேத வார்த்தையிலும் உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற காரியங்களை பேச வேண்டும் என்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கள். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். வாரும் ஐயனே, இப்போ வாரும் ஐயனே, அவருடைய பிரசன்னம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, அவர் எந்த இடத்தில் இறங்கி வருகிறாரோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற வேதத்தில் படிக்கிறோம். கண்களை மூடி ஒரு 2-3 நிமிடங்கள் ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தை எனக்காக இருக்கட்டும், என்னுடைய இருதயத்துக்கேற்ற வார்த்தையா இருக்கட்டும், என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையா இருக்கட்டும், எனக்கு சில கன்ஃபர்மேஷனா அந்த வார்த்தை இருக்கட்டும். ஆண்டவரே கேட்டு வாருமையனே, இப்போ வாரும் ஐயனே,
ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற தொடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எப்பொழுது பேசப்படுகிறதோ காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்கிறதான உம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதான உம்முடைய சத்தம் இந்த வேளையில தொனிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களை சந்திப்பதிலே, உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த காலகட்டத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற, அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு கூட்டம் தேசத்திலே இருக்கிறது. கர்த்தர் என்ன பேசுவார், கர்த்தருடைய வார்த்தை என்னவாய் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்னவாய் துணிக்கும், கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை பேச போகிறார் என்று அனுதினமும் காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தான் அங்கங்கு தேவ மனிதர்கள் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை ஜெபித்து ஜனங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வார்த்தையை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் கேட்பீர்களானால், ஏங்க இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, இதுவரைக்கும் நான் ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறேங்க, இதுவரைக்கும் நான் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்திருக்கிறேங்க, ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைய நாளிலும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவிகரமாய், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பிரயோஜனமாய், அப்படிப்பட்ட ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்கிற விதமாய், அப்படிப்பட்ட தாகமுள்ள ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல தண்ணீராய் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இந்த வசனத்தில் இருந்து நான் ஒரு சம்பவத்தை காண்பித்து இந்த வசனத்தோடு கூட ஏற்ற விதமாய் ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நான் இப்போ அந்த வசனத்தை எடுத்து படிச்ச உடனே, அட போங்க தம்பி, இந்த வசனம் எனக்கு எவ்வளோ நாளாக தெரியும், அட போங்க பாஸ்டர், இந்த வசனம் எனக்கு எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது உண்மையாகவே இது நம்முடைய குணாதிசயமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் பிரதிபலிக்கும். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 121 சங்கீதம் முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். முதல் வசனம். 2வது வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை பார்க்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள் சற்று உற்று கவனிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தையானது எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஒருவேளை ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த சங்கீதத்தை படிப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல இந்த சங்கீதத்தை தவறாமல் வாசிப்பது உண்டு. அதுவும் பாரம்பரிய திருச்சபைகளுக்கு போகிறவர்கள், ரொம்ப காலகட்டமாய் சபைகளுக்கு போகிறவர்களுக்கு மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், சண்டே கிளாஸ் போற சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த சங்கீதம் தெரியும். ஆனா இந்த சங்கீதக்காரன் எதை சொல்ல வருகிறார், எதை அவர் உணர்ந்திருக்கிறார், எதை அவர் நிதானித்திருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய வார்த்தையினால நமக்கு காண்பிக்கும் போது, ஆமால இதே காரியம் நம்ம வாழ்க்கையில கூட நடக்குதே, நம்மளும் இதே தானே பேசுறோம், நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை எடுக்கிறோமே, இவைகளே நாம் புலம்புகிறோமே, இதுவே நம்முடைய செய்கையா இருக்கிறதே என்று நம்மால் சொல்ல முடியும். இந்த சங்கீதக்காரன் என்ன ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு பக்கம் அவருக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பக்கம் அவருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது, ஒரு பக்கம் அவருக்கு பூர்த்தி செய்யப்படாத குறைவுகள் இருக்கிறது. ஒருவேளை பொருளாதாரமாய் இருக்கலாம், அல்லது தன்னுடைய வனாந்திர பிரயாணமாய் இருக்கலாம், அல்லது நண்பர்களுடைய உதவியற்ற நிலையா இருக்கலாம், அல்லது தாய் தகப்பன் அவரை சரியாய் கவனிக்காத நிலை இருக்கலாம். என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒன்று அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு, பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐயா, நான் எங்க பார்க்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு குறைவு இருக்குது, நான் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனால் நான் எதை பார்க்கிறேன்? பர்வதங்களை பார்க்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்துல சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 2 விதமான ஸ்டாண்ட் அவரு காமிக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் நிற்கிறார்,
மற்றொரு பக்கம் அவர் எதை பார்க்கிறார் என்பதை சொல்லுகிறார், எங்கிருந்து உதவி வருகிறது என்று சொல்லுகிறார். நான் மறுபடியும் இதை சொல்ல விரும்புகிறேன், என்னை நீங்கள் நன்றாய் கவனித்தீர்களானால், ரொம்ப நாள் இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறி இருக்கிறேன், ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. எல்லா சராசரி மனிதர்களும் செய்கிற, எல்லா சராசரியான மனிதர்களும் பாவிக்கிற, உபயோகிக்கிற, யோசிக்கிற ஒரு சின்ன ஆட்டிடியூட் அல்லது ஒரு சின்ன செய்கை அல்லது ஒரு சின்ன யுக்தி யோசனையை இவர் அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, எப்ப எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, எனக்கு அப்படி ஒரு தேவைன்னு வந்தோன்னா நான் எங்க பார்க்கிறேன், பெரிய பர்வதங்களை பார்க்கிறேன், உயர்ந்த மனிதர்களை பார்க்கிறேன், பணம் படைத்தவர்களை பார்க்கிறேன், இவர்கள் பெரிய ஆட்கள் என்று நான் என் பார்வைக்கு பார்த்ததுனால அவங்க பின்னாடி ஓடுறேன். ஆனா இங்க இருந்து பதில் எனக்கு வரல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நாமும் என்ன செய்கிறோம், எப்பொழுதுமே பதில் எங்கிருந்து வருகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆனா நாம என்ன பண்றோம், பர்வதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சமமாவா என்று சொல்லுகிறார். நம்ம எதை பார்க்கிறோம், இவங்க பெரிய ஆட்கள், இவங்க பணம் படைத்தவர்கள், இவங்க படிப்பு மிகுந்தவர்கள், இவங்க என்னோட பயங்கரமா ஜெபம் பண்றவங்க, இவங்க என்னோட பயங்கரமா அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க என்னோட பயங்கரமா கொடுக்கிறவங்க, இவங்க என்னோட பலசாலி, இவங்க என்னோட ஜனம் பெருத்தவர்கள். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்களை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறார், அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற ஜனங்கள் அத்தனை பேரையும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லுகிறார். நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேயுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இந்த சங்கீதக்காரன் இதை எப்படி சொல்லியிருக்கணும், ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் காலை தள்ளாட விட்டார்னு போயிருக்கணும். ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்தின் உண்மையை காண்பிக்கும் விதமாக இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இருதய கண்கள், மனக்கண்கள் எதை நோக்கி இருக்கிறது, யாரை பார்த்து இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் ரொம்ப கொடுக்கிற மனுஷங்க, நல்ல செல்வந்தங்க, அவர் நல்ல எப்படி சொல்ற பெரிய இருதயங்க, அவர் நிறைய உதவி செய்வாருங்க எனக்கு. ஆனால் முக்கியமான காலகட்டத்திலே, முக்கியமான இடத்திலே, நம் முக்கியமான இடத்தில் நிற்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி விருதாவாக போகிறது. கைவிரித்து போகிறார்கள், கொடுக்காமல் போகிறார்கள், தாங்காமல் போகிறார்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு நான் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். பர்வதங்களை நோக்கி பார்ப்பதை விட்டு அதை காட்டிலும் உயர்ந்திருக்கிற வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரே எனக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவர். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா என் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமா தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசுற வார்த்தை இப்ப நிறைவேறணும். நீங்க இருக்கிற இடத்துல சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். வாருமையனே, இப்போ வாருமையனே,
வதியுமையனே. என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் போராட்டம் ஒன்று இருக்குது. எதிரே பேசப்படுகிற வார்த்தை, பிரசங்கம், ஊழியக்காரர் அதையே பேசுகிறார்கள். ஆனா என்னமோ ஒரு விஷயம் லேக் ஆகுது, அது எனக்கு நிறைவேற மாட்டுது. இதுதான் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலும், பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும், அருகே அமர்ந்திருக்கிற வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் காமனா இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை நோக்கி நாம் இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அது நிறைவேறுகிறதுக்கான காலதாமதமாகிறது, நேரம் எடுக்கிறது, மாதங்கள் எடுக்கிறது. நான் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வானத்தில் இருந்து வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நாம் பர்வதங்களாகிய மனுஷர்களை, உயர்ந்தவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வானத்திலிருந்து மாத்திரமே பதில் வரும். எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த ஒரு வரியை பாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாருமையனே, இப்போ வாருமையனே, வந்தாராதனையா வதியுமையனே, வந்தாராதனையா வதியுமையனே. ஒரே ஒரு முறை கை உயர்த்தி சொல்லி, வந்தாராதனையா வதியுமையனே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அநேகர் அந்த சம்பவத்தை படித்து இருப்பீர்கள். நான் 2 ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஒன்று என்ன அப்படின்னா, 2 விதமான ஸ்டாண்ட், அதாவது 2 விதமான நிலைப்பாடுகளை உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஒன்று, நாம் பர்வதங்களை பார்க்கிறோம், ஆனால் பதில் வானத்தில் இருந்து வருகிறது. அது போல ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை எனக்கென்று பலியிடு. இது 2ஆம் வசனத்தோட முடிஞ்சிடுது. 3வது வசனத்துல, ஆண்டவரே, நான் நாளைக்கு காலையில கிளம்பி என் வேலைக்காரர்கள் 2 பேரை அழைத்து கொண்டு, கழுதையை அழைத்து கொண்டு, ஈசாக்கை அழைத்து கொண்டு, கட்டைகளை எடுத்துக்கொண்டு போகிறேன் அப்படின்னு எந்த விதமான டீட்டெயிலுமே ஆபிரகாம் சொல்லாம சொன்ன அடுத்த ஸ்பாட்டு 3வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி புறப்பட்டார். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் பேசுகிறார். பேசுகிறதுக்கான விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் என்ன என்பதை காண்பிக்க விரும்புகிறார். என்ன அப்படின்னா, இதை செய்யப்பா அப்படின்னா செய்யற ஆண்டவரேன்னு சொல்லாம அடுத்த நொடி செய்யும்படியாய் செயல்பாட்டிலே இறங்குவதுதான் விசுவாசம். 2ஆம் வசனம் இப்படி முடியுது. என்பா, உன் நேசகுமாரன் உன் ஏகசுதன் என்று பாராக ஈசாக்க நான் குறித்த மலைகளில் பலியிடு. இப்ப அடுத்த 3வது வசனம் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பிரதியுத்தரமாக, சரி ஆண்டவரே, துரிதமாய் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா, ஆண்டவரே நாளைக்கு காலையில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை நான் இப்படிதான் செய்ய போறேன்னு ஒரு டீட்டெயிலில் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீ பலியிடுப்பான உடனே என்றார்னு முடிஞ்ச உடனே அடுத்து என்ன ஆரம்பிக்குது? அதிகாலையில் ஆபிரகாம் சேனம் கட்டினார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யும்படியாய் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, பெரிய பர்வதங்களை பார்த்தோம், பெரிய மனிதர்களை பார்த்தோம், பணம் படைத்தவர்களை பார்த்தோம், ஜனம் பெருத்தவர்களை பார்த்தோம், பலம் படைத்தவர்களை பார்த்தோம்,
நிறைய சொசைட்டில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்கள பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அவங்கள நேசிங்க, என்ன பாருங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசையை விட்டுட்டு பர்வதங்களின் ஒத்தாசையை நோக்கி பார்த்து இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவரே இதை செய்கிறேன் என்று பதிலை கூட சொல்வது ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தும். சொன்ன அடுத்த வினாடி செயல்பாட்டில் இறங்குவதனால்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். என்ன சொல்றாரு? சேனங்கட்டி 2 பேரை குமாரன் ஈசாக்கையும் கூட்டு கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இந்த 4வது வசனத்தை நான் கொஞ்சம் நின்று கொஞ்சம் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். 3 நாள் பிரயாணம். 3ஆவது நாளிலே ஆபிரகாம் அந்த இடத்தை ஃபைண்ட் அவுட் பண்றார். அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் பேசின உடனே, ஆண்டவர் பேசின உடனே ஆபிரகாமின் மாம்ச கண்கள் மூடப்பட்டு மனக்கண்கள் திறக்க ஆரம்பித்தது. முதல் நாள்ல இருந்தே பார்க்கிறாரு. இந்த இடமா இருக்குமா, இந்த இடமா இருக்குமா, இந்த இடமா இருக்குமா. 2வது நாள் பிரயாணம், இந்த இடமா இருக்குமா, இந்த இடமா இருக்குமா. 3வது நாள் இந்த இடம்தான் என்பதை கண்டு கொள்வதற்கு அவருக்கு விசுவாசத்திலே ஒரு பலன் இருந்தது. தூரத்தில் அந்த இடத்தை காண்கிறார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் சுருக்கமாக கடந்து போறேன். ஏனென்றால் நான் ஆதார வசனமா எடுத்த வசனத்துக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 9ஆம் வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தம் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஒரு பக்கம் பலிபீடம், பலிபீடத்திற்கு மேல மகன், ஒரு பக்கம் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய தேவை என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவது. அது மகனாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, அல்லது எது பொருளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் காத்திருக்கிறார். அதுதான் அவருடைய தேவை. ஒரு பக்கம் ஈசாக்கு, ஒரு பக்கம் ஆபிரகாம். நடுவில் ஒன்னே காமிச்சு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன், ஆனால் வானத்தில் இருந்து பதில் வருகிறது. கர்த்தர் சொன்ன காரியங்களை படிப்படியாய் ஒன்றன் பின் ஒன்றாக ஆபிரகாம் செய்து கொண்டே வரும்பொழுது பலிபீடத்தின் அண்டையிலே ரத்தம் சிந்துபடியாய் கத்தியை பட்டயத்தை ஓங்கின உடனே அங்கிருந்து ஆபிரகாமுக்கு ஒரு சத்தம் பிறக்கிறது. நான் ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். ஆண்டவர் பேசுறாரு, ஆயத்தம் நடக்குது, 3 நாள் பிரயாணம் நடக்குது. பிரயாணம் பண்ணி போய் அந்த இடத்துல பலிக்குண்டான ஆயத்தம் நடக்குது. பலிக்குண்டான ஆயத்தமும் நடந்து கடைசி தருணத்தில் நிற்கும் பொழுது பட்டயம் கழுத்தில் இறங்க வேண்டும். அந்த மொமெண்ட்ல ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? நிறைய ஜெபம் பண்ணிருப்போம், நிறைய உபவாசம் இருந்திருப்போம், நிறைய காத்து இருந்திருப்போம், வனாந்தரத்துல நடந்திருப்போம், சோர்வுல நடந்திருப்போம், ஏளனத்துல நடந்திருப்போம், பரியாசத்துல நடந்திருப்போம். ஜனங்கள் துலுக்கி இருப்பார்கள், தலை துலுக்கி பேசி இருப்பார்கள், பின்னாடி பேசியிருப்பாங்க, முன்னாடி பேசியிருப்பாங்க, வியாதி படுக்க இருந்திருக்கும், பொருளாதார வீழ்ச்சி இருந்திருக்கும், எக்கச்சக்க காரியங்கள் நடந்திருக்கும். இப்ப கழுத்துக்கும் கத்திக்குமான இடைவேளை வரும்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கறத நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருவேளை பிரதர் கழுத்துக்கு கத்தி வந்துடுச்சு பிரதர், இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, அடுத்து ஜீவன் போகிற தருணம், பலிபீடத்தில் அந்த காரியம் வைக்கப்பட்டதை போல என் ஜீவன் பிரிகிற தருணத்திற்கு நேராக நாங்கள் நின்று இருக்கிறோம். இப்போ கத்தி கழுத்துக்கு வரப்போகுது. இங்க கர்த்தருடைய சத்தம் தொனிக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தாயே, தகப்பனே, வியாதி படுக்கையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அடுத்த நிமிஷம் ஜீவன் போயிடும் பிரதர், அடுத்த நிமிஷம் கழுத்துக்கு கத்தி வந்துடும் பிரதர், அடுத்த நிமிஷம் அவமானப்பட்டுரும் பிரதர், அடுத்த நிமிஷம் பரியாசத்துக்குள்ளாயிடுவோம் பிரதர் அப்படின்னு காத்திருந்து உங்கள் சத்தத்தை தொனிக்க ஆரம்பித்திருப்பீர்களானால் உங்களுக்கு நேராய் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நேராய் ஒரு சத்தம் தொனிக்கப்படும். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கரத்தை போடாதே.
உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வருமானம், உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய தரிசனம், உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய எதிர்காலம் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களோ அது. அதற்கு நேராய் பட்டயம் வரும்போது கர்த்தர் பிள்ளையாண்டானை காப்பாற்றும்படியாய் ஒரு முட்புதரின் பத்தியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆட்டு கடாவானது ஈசாக்குக்கு பதிலாய் பலியாகிறது. ஒருவேளை இந்த சம்பவத்தையே நேராக சொல்லிட்டு போனாலும் அதற்குள்ளே ஆழமான ஒரு காரியம் இருக்குது. கழுத்துக்கு நேராக கத்தி வந்துருச்சு. கொஞ்சம் நடைமுறை பாஷையில் பேசுகிறேன். டாக்டர்ஸ் டேட்டு குறிச்சிட்டாங்க, கடன்காரங்க டேட்டு குறிச்சிட்டாங்க, எதிர்க்கிறவங்க சவால் விட்டு நாட்களை குறிக்கிறாங்க. திருமண காலதாமதங்கள், பிள்ளை பாக்கியம் அற்றிருக்கிற நிலைமைகள், வீடு கட்ட முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த நாளுக்குள்ள நடக்கலனா அவ்வளவுதான் பிரதர், தலை குனிந்து போனோம் பிரதர். இந்த நாளுக்குள்ள இது நடக்கலனா ரொம்ப அசிங்கம் பிரதர். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சென்னை பாஷையில, தமிழ்ல, நடைமுறையில கருத்துக்கு நேராக கத்தி இருக்குது பிரதர், எப்போ இறங்கும்னு தெரியாது. உங்களை எதிர்காலம் பாதுகாக்கப்படும்படியாய், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும்படியாய் பலியாக போகிறதுக்கு பதிலாய் கர்த்தர் முட்புதரிலே உங்களுக்கு அதுக்கு பதிலான ஒரு பதிலை கர்த்தர் கொண்டு வருவார். இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறான் பிரதர், அதற்கு தக்கதா என்ன கிடைக்கும் தெரியல. கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு சமமான ஒரு பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு பெருசா என்ன தெரியும்? நம்ம இழந்தது பெருசா தெரியுது. எவ்வளவு பிரயாசப்பட்டு பண்ண தெரியுமா? எவ்வளவு பிரயாசப்பட்டு இதை சேர்த்தன் தெரியுமா? எவ்வளவு பிரயாசப்பட்டு இவைகளெல்லாம் நான் சம்பாதிச்சேன் தெரியுமா? அந்த பிரயாசங்களை கர்த்தர் ஒரே நாள்ல ஈடு கட்டிட முடியும். இப்ப எதனால இவ்வளவு தூரம் உங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் நடக்க வச்சாரு தெரியுமா? எவ்வளவு தூரம் மலை ஏற வச்சாரு தெரியுமா? இந்த பாதை எளிதான பாதையா நடந்து வந்தது? இந்த வியாதி படுக்கை எளிதான வியாதி படுக்கையா? இவ்வளவு நாள் காலதாமதம், திருமணமாக காலதாமதமானது, இது சாதாரண ஒரு பிரயாணமா? படிக்க முடியாமல் இருந்த இந்த நாட்கள் ஒரு சாதாரண பிரயாணமா? வேலை கிடைக்காமல் இருந்த நாட்கள் ஒரு சாதாரண பிரயாணமா? வீடு கட்ட முடியாத இத்தனை வருஷங்கள் கடந்து வந்தது ஒரு சாதாரண பிரயாணமா? வேலை ஸ்தலங்களில் உயர்வின்றி இருந்த இத்தனை நாட்கள் நடந்து வந்தது ஒரு சாதாரண பிரயாணமா? கடினமான பிரயாணம். அதுக்கு சமமா ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆட்டுக்கடாவினுடைய சத்தம் என் காதுல கேட்கணும் ஆண்டவரே. அந்த பலி பொருளின் சத்தம் என் காதுல கேட்கணும். அதை நான் கண்டுபிடிக்கணும். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு அவைகளை தர வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த புதிய வருஷத்துல கண்களை மூடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆடு கிடைக்கல பிரதர், ஈசாக்க பலி கொடுத்தாச்சு. என் சம்பவம் அப்படிதான். கத்தி ஈசாக்கு கழுத்துல இறங்கிடுச்சு தெரியுமா? ஆடு இன்னும் கிடைக்கல. அந்த சூழ்நிலையும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும். நீங்கள் ஆண்டவருக்காக எவைகளை விட்டு கொடுத்தீர்களோ, எவைகளை ஆண்டவருக்காக நீங்கள் செய்தீர்களோ, உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு அவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். யாரெல்லாம் ஏக்கத்தோடு கூட தவிப்போடு கூட ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இன்றைக்கும் கர்த்தர் முட்செடியின் மத்தியிலே, முட்புதர்களின் மத்தியில் இருந்து ஒரு ஆட்டுக்கடாவின் சத்தமுடைய காதுகளில் தொனிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில், கடன் பிரச்சனையில, போராட்டத்தில், குடும்ப பிரச்சனை, பில்லி சுனி கட்டுகள், ஏவலின் மத்தியில, எந்த சூழ்நிலையின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இப்போது உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இடைப்படுவதாக உம்முடைய காயப்பட்ட கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.